உங்களோட ஃபிலிமோகிராஃபி செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், தி அக்கேனி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வித்தைக்காரன், அதுக்கப்புறம் ஃபைண்டர், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸாக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயமே கேட்கணும். எப்படி பிக் பண்ணுறீங்க இந்த ஆக்சுவலாக நான் இந்த படம் வந்து வித்தைக்காரன் அண்ட் ஃபைண்டருக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் வித்தைக்காரன் and அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஆகாமல் அப்படியே இருந்துச்சு இன்னும் அந்த மாதிரி. ஸோ செலக்ட் பண்ணுறதுன்னு இல்லை, எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, வெயிட்டேஜ் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இஃப் ஐ நோ ஐ கேன் புல் இட் ஆஃப், நான் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. இப்போ இந்த கேரக்டராகவே வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு படம் பண்ணனா ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லைனா அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டு இருப்போம்ல. ஸோ அந்த படம் அந்த 2022 எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த டைமில் அந்த கேரக்டராகவே ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த அப்படி போயிருக்கோம் உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை, கேரக்டரெல்லாம் நான் வாழலை. ஷூட் கட் கட்டுன்னு லாஸாக மாறிடுவீங்க. வீட்டுக்கு போய் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி கேரக்டராக மாறுறது when you have intense training, அந்த மாதிரி 2-3 months நாங்கள் ஒர்க் ஷாப் போயிட்டு ட்ரைனிங் போயிட்டு வந்தால் அப்படியே வீட்டில் அப்படியே நடக்கிறது அப்படிதான் இருக்கும். எங்க படமே ஒரு 19 daysல 19 daysல முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு அப்படி இன்டென்ஸாக அப்படி